ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப 2 பாத்திரத்தில் வந்து தயிர் இருந்தது. சரி பால் இருக்குமான்னு சொல்லிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பால் இருந்தது. ஒரு 1.5 கப்புக்கு மேலே இருக்கும் பால். சரி ஃபஸ்ட்டு வந்து பாலை வச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு செல்ஃபில் வேறு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அவல் வாங்கி வச்ச அவல் கொஞ்சம் இருந்தது. சரி அவல் பால் இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு அடுப்பத்தை வச்சு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி அடுப்பு சிம்மில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவலை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கணும். ஒரு கருக்காக 3 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆறட்டும். இந்த தேங்காய் துருவல் அவல் எல்லாம் வறுத்ததெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு அரைச்சி வந்து ஒரு கொஞ்சம் தருன்னு அரைச்சிங்க. நம்ம எடுத்து வச்ச பாலை வந்து ஒரு பால் பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை வந்து கொதிக்க வைப்போம். பால் வந்து நல்லா கொதித்து வர சமயத்தில் வந்து ஸ்டவ்வை வந்து அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச அவல் தேங்காய் துருவல் மாவு ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனால் நல்லா கலக்கி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. முந்திரி திராட்சை கொஞ்சம் எடுத்து அது வந்து ஒரு நெய்யில் வந்து வறுத்து இந்த கொதித்து இறக்கி வச்ச அவளோட சேர்த்துருங்க. இந்த அவல் பாயாசம் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.